ஓகே. ஸோ பேசிக்கலி நம்ம லாஸ்ட் செஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பவர் பாயிண்ட் அப்ளிகேஷன்ல வந்து ஸ்லைட் ஷோ அப்படின்ற டேப் வரைக்கும் என்னென்ன இருக்கு? எப்படி வந்து நம்ம ஸ்லைட் ஷோ ரன் பண்றது? ஒரு பிரசன்டேஷன் நம்ம கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஒர்க் பண்ணிட்டே இருப்போமா? அப்படின்னா கிடையாது. அந்த பிரசன்டேஷன் நம்ம என்ன பண்ணுவோம்? டெஃபினெட்லி வந்து எப்படி இருக்குது? ரியலிஸ்டிக்கா ஒரு 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 பெரிய ஸ்க்ரீன்ல இந்த பிரசன்டேஷன் எப்படி இருக்குதுன்றத நம்ம பார்ப்போம். அப்ப அப்படி பார்க்கும் பொழுது, நார்மலா நம்ம ஒர்க் பண்ற மாதிரியே வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு வியூ தெரியாது. எப்படி இருக்குன்ற ஒரு புரிதல் வராதுன்றதுனால, அது ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல எப்படி தெரியும்ன்றத நம்ம செக் பண்றதுக்கு என்ன பண்றது, ஸ்லைட் ஷோ அப்படின்ற டேப்ல ஸ்லைட் ஷோ ஃப்ரம் பிகினிங் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, முதல் ஸ்லைட்ல இருந்து எல்லாமே ஒரு ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல தெரியிற மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஷோ ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லைடு இந்த மாதிரி தெரியுது. நான் அதுக்கு அடுத்தது ஒரு நெக்ஸ்ட் அப்படின்றத பிரஸ் பண்ணும்போது அடுத்த ஸ்லைடு வருது. அதுக்கு அடுத்த ஸ்லைடு இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் கிடைக்குது இல்லையா? இது மாதிரி பார்க்கறதுக்கு பேரு தான் ஸ்லைடு ஷோ, ரைட்? இப்போ நார்மலா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, F5ன்ற ஒரு ஷார்ட்கட் கீ நீங்க பிரஸ் பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு ஸ்லைட் ஷோ வியூல உங்களுடைய ஸ்க்ரீன் மாறிடும். எஸ்கேப் குடுத்தோம்னா நார்மல் ஆயிடும். இதுல நெறைய ஆப்ஷன் வரும் பாருங்களேன். இப்போ பேசிட்டு இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் பண்ணி, ஏதாவது பாயிண்ட் பண்ணி நீங்க பேச விரும்புவீங்க. பார்க்குறவங்களுக்கு ஓகே இது ஏதோ சொல்றாரு சாரு அப்படின்ற புரிதல் வரும் இல்லையா? ஸோ இட் வில் கிவ் அ கிளியர் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் வாட் யூ ஆர் டீச்சிங் ஆர் வாட் யூ ஆர் ட்ரெய்னிங். சரியா? இந்த மாதிரி விஷயங்கள வந்து குளோபலா ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல காமிக்கிறத தாண்டி, இப்ப நீங்க பிரசன்டேஷன்ல இருக்கிறோம்னாலும் இந்த மாதிரி நம்ம பேசும்போது, பாயிண்ட் பண்ணி இந்த பெர்சன் வந்து ஹெட் ஆஃப் தி டீம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கிளியரா பேசுறதுக்கு நெறைய டூல்ஸ் இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல பென் மாதிரியே லேசர் பாயிண்டர் இருக்கு. இத வந்து நம்ம இந்த மாதிரி பாயிண்ட் காமிக்கும்போது, அது ஒரு லேசர் பாயிண்ட்ல காமிக்கிற மாதிரி ஒரு ஃபீல யூசர் கையில குடுக்கும். அவைங்க பார்க்கும்போது இத பார்த்து ஓகே, அழகா இருக்கு அப்படின்றத தாண்டி அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் நம்ம என்ன சொல்றோன்றதுல இருக்கும் இல்லையா? அதுக்காக இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். இது எல்லாமே பிரசன்டேஷன் பண்ணும்போது, உங்களுடைய ஸ்லைட நீங்க ஹை லெவல்ல ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு, நீங்க சொல்ற விஷயங்கள அவங்க ஈஸியா பார்க்கறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வரைஞ்சிருக்கேன்ல, இதெல்லாம் டிரா பண்ணப்பட்ட விஷயங்கள் இல்லையா? இப்ப எஸ்கேப் குடுக்கும்போது, "டு யூ வாண்ட் டூ கீப் யுவர் இங்க் அன்னோடேஷன்" ஏதோ நீ எழுதியிருக்கியே, அது வந்து வேணுமா? அப்படின்னு கேட்குது. நான் வேணும்னு சொல்லிட்டா என்ன ஆகும் தெரியுமா? இந்த மாதிரி பிரசன்டேஷன் முடிச்ச உடனே வந்துரும். நமக்கு பிரசன்டேஷன் ஸ்லைட்ல இதெல்லாம் வேண்டாம். நம்ம பேசும்போது தான் இத நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோன்றதால நம்ம என்ன பண்ணோம்? டோன்ட் கீப்ன்னு குடுத்துட்டோம்னா, இது டெலீட் ஆயிடும். பட் இப்போதைக்கு நான் மேனுவலா டெலீட் பண்றேன். சரியா? சூப்பர். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணோம் அப்டின்னா, ஹை லெவல்ல அன்னைக்கு வாக் த்ரூ பண்ணோம். கொஞ்சம் பெருசா உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணணுன்றதுனால, இது பெனிஃபிட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுல நெறைய விஷயங்கள் நம்ம அன்னைக்கே பார்த்துட்டோம். அதே மாரி சப்டைட்டில் எப்படி ஷோ பண்றதுன்றதையும் லாஸ்ட் செஷன்ல நான் காமிச்சேன். நம்ம பேசும்போது நம்ம பேசுற கன்டென்ட் வந்து இங்கிலீஷ்ல இருந்துச்சுன்னா, யூசருக்கு வந்து அது தமிழ்ல தெரியணும் அப்டின்னாலும், இட் இஸ் பாசிபிள் பை யூசிங் தீஸ் சப்டைட்டில் கான்செப்ட் சரியா? அதெல்லாம் நீங்க வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரெக்கார்ட் அப்டின்னா என்ன? ரெக்கார்ட் அப்டின்னா என்னன்றத நான் ஹை லெவல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பேசினேன். இப்போ திருப்பி அத பத்தி பேசுறேன். பிரசன்டேஷன் பண்ணும்போது நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பிரசன்டேஷன நம்ம லைவா நம்ம இருந்து பேசுவோம். யாராவது கேட்பாங்கன்றது ஒரு மெத்தட் இல்லையா? இன்னொரு மெத்தட்ல என்ன நடக்கும் அப்டின்னா, நம்ம பேசி அத ரெக்கார்ட் பண்ணி, ட்ராலாம் பண்ணி, என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம அழகா ஆட் பண்ணி, நம்ம அத கன்வெர்ட் பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும். இப்போ இதுல வந்து இந்த 3 ஸ்லைட் இருக்கு இல்லையா? 1, 2 இந்த 3 ஸ்லைடையும் நான் வந்து F5 குடுத்து ஸ்லைட் ஷோ பண்ணி, எதையாவது பேசி, பேசினத வந்து நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி, அத வந்து நான் என்ன பண்ண முடியும்? மத்தவங்களுக்கு அனுப்ப முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கு. இன்னொரு விஷயம் பாருங்களேன், எக்ஸ்போர்ட் அஸ் ஷோ அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னா, இது பாருங்களேன் பவர் பாயிண்ட் ஷோ அப்படின்னு ஒரு ஃபார்மட்ல சேவ் ஆகும். பவர் பாயிண்ட் ஷோ. இந்த மெத்தட்ல நான் ஒரு டாக்குமெண்ட்ட சேவ் பண்ற பட்சத்துல சேவ் பண்ணிட்டேன்னா, இப்ப நான் அத குளோஸ் பண்ணிடுறேன். நான் எங்க சேவ் பண்ணேன் அப்டின்னா, டாக்குமெண்ட்குள்ள சேவ் பண்ணியிருக்கேன். டாக்குமெண்ட்ட நான் ஓப்பன் பண்றேன். இப்போ போப்பான் ஷோல நீங்க பண்ற ஒரு விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்டின்னா, டாக்குமெண்ட்ல தானே பண்ணேன். டவுன்லோட்ல பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல் இருக்கு. இப்போ இத நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாலே, டைரக்ட்டா இது ஸ்லைடு ஷோ மோட்ல தான் ஓப்பன் ஆகும். பாருங்க எடிட் பண்ற மாரி இல்ல. ஒரு ப்ரிவ்யூ மாதிரி இருக்கு. நான் டாக்குமெண்ட்ல டைப் பண்ற மாதிரி ஒரு வியூ நான் முதல்ல காமிச்சிருப்பேன். இப்போ அந்த மாதிரி இல்லாம டைரக்ட்டாவே ஒரு படம் மாதிரி தெரியுது.
அப்புறம் அது க்ளோஸ் ஆயிடுது. அவ்வளோதான். இந்த ஃபைல எதுவுமே பண்ண முடியாத மாதிரி. இத எதுவுமே பண்ண முடியாதுன்னுலாம் கிடையாது. பண்ணலாம். பட் நார்மலா ஒரு யூசர் டபுள் கிளிக் பண்றாங்கன்னா, டைரக்ட்டாவே அது ஷோ மோட்ல ஓப்பன் ஆகும். ஷோ மட்டும் பண்ணிட்டு க்ளோஸ் ஆயிடும். இந்த மாதிரியும் நீங்க வந்து ஒரு ஃபைல எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இத பிபிஎஸ் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். பவர் பாயிண்ட் ஷோ ஃபார்மேட்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கிற ஒரு ஃபைல தான் நான் ஷோவா மாத்துனேன் இல்லையா? இப்போ திருப்பி நான் வந்துட்டு பவர் பாயிண்ட்க்குள்ள போயிட்டு பிளாங்க்கான ஒரு ஸ்லைட கிரியேட் பண்ணுவோம். இல்லன்னா இதே கூட ஓப்பன் பண்ணி நம்ம எடிட் பண்ண பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்க வந்து இத சேவ் பண்ணிட்டீங்கன்னா, ஓப்பன் பண்ணும்போது டபுள் கிளிக் பண்ணும்போது ஷோவா தான் ஆகும். ஆனா எடிட்டபிள் மோட்ல போய் பண்ணும்போது எடிட் பண்ண முடியும். நெறைய விஷயங்கள் இருக்கு. ரெக்கார்ட்ன்ற இந்த டேப் ஃபுல்லா அதுக்காக தான் பயன்படுது. ரிவ்யூன்றது நம்ம எக்ஸெல்லையும், வேர்ட்லயும் பார்த்த மாதிரி உங்க டாக்குமெண்ட்ட ரிவ்யூ பண்றதுக்கான ஒரு டேப். என்னென்ன ரிவ்யூ பண்ணலாம் அப்டின்னா, நம்ம முதல்லயே பேசிட்டு இருக்கிற மாரி பேசின மாதிரி ஸ்பெல்லிங் செக் பண்ற விஷயங்கள இந்த டேப் மூலமா நீங்க பண்ணலாம். ஸ்பெல் செக். ஸ்பெல் செக் ரொம்ப முக்கியம் இல்ல. டாக்குமெண்ட்ல நம்ம எவ்வளோதான் கன்டென்ட்ட ஃபீட் பண்ணாலும், அது கரெக்ட்டா இல்ல. ஏதாவது ஒரு தப்பு இருக்கு அப்டின்னா, இது நீங்க பிரசன்ட் பண்ணி அசிங்கப்பட வேண்டியது இருக்கும் இல்லையா? அப்ப அந்த மாரி டைம்ல இந்த டூல்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரிவ்யூன்ற டூல்ல முக்கியமான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. லைக் இந்த ப்ரூஃபிங் ஆகட்டும், ஆக்சஸபிலிட்டி அதாவது உங்க டாக்குமெண்ட்ல கண்ணுக்கே தெரியாத மாதிரி, பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா, அது இந்த ஆக்சஸபிலிட்டில ட்ரேஸ் பண்ணப்பட்டு உங்களுக்கு ஹைலைட் பண்ணப்படும். அதுக்கப்புறம் நீங்க அத கரெக்ட் பண்ணிக்கலாம். சும்மா இதுல வேணா ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த இடத்துல ஏதாவது லைட்டா இருக்கா? நமக்கு தெரியல. எல்லாமே நம்ம கண்ணுல தெரியுது. பட் சம்டைம் கொஞ்சம் இது தெரியாம இருக்கலாம். இது கொஞ்சம் விசிபிலிட்டி கம்மியான விஷயங்களா இருக்கும் அப்டின்னா, இது நம்மள ஹைட் பண்ணும். இத கிளிக் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பாருங்களேன், 1 அப்படின்னு 2 விஷயங்கள் வந்திருக்கு. அ அதாவது ஆக்சஸபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணும் பொழுது நமக்கு வந்து என்னென்ன கிடைக்குது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அதாவது இந்த ரிவ்யூன்ற டேப்ல ஆக்சஸபிலிட்டின்றத கிளிக் பண்ணும்போது இந்த ஸ்லைட்ல 2 இஷ்யூ இது சொல்லுது. இஷ்யூ நம்பர் 1 வந்து மிஸ்ஸிங் ஆப்ஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுது. லிங்க் 11 அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது என்னன்றத பார்க்கலாம். இந்த இடத்துல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்க்கு தெரியுதா? ஒரு ரவுண்டா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட்க்கு வந்துட்டு எதுவுமே இர்ரெலவென்ட்டா இருக்கு. அதாவது மிஸ்ஸிங் ஆப்ஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் கூட இல்ல அப்படின்னு சொல்லுது. நான் என்ன பண்றேன், இது ஒரு ப்ராப்பரான இமேஜே இல்லன்றதெல்லாம் டெலீட் பண்ணிடுவேன். ஒருவேளை உங்களுக்கு இது நல்ல இமேஜ், நல்ல ஆப்ஜெக்ட்ன்னு தோணுச்சுன்னா, நீங்க அத என்ன பண்ணலாம், அதுக்கு டிஸ்கிரிப்ஷன குடுக்க ட்ரை பண்ணலாம். இப்போ நான் அத சரி பண்ண உடனே இது பாருங்களேன், நார்மல் ஆயிடுச்சு. இந்த எரரே முடிஞ்சிருச்சு. நோ ஆக்சஸிபிலிட்டி இஷ்யூ ஃபவுண்ட். ஒருவேள இந்த பாக்ஸ்குள்ள இருக்கிற டெக்ஸ்ட் உடைய அந்த விசிபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா, நம்மள இது ட்ரிகர் பண்ணும். பாருங்களேன், நான் இத ஒயிட்டா மாத்துன உடனே இந்த இடத்துல ஹார்ட் டூ ரீட் டெக்ஸ்ட் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்ப அத கிளிக் பண்ணும்போது ரெக்டாங்கிள்குள்ள ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அதோடைய கலர மாத்து. இல்லன்னா அந்த பாக்ஸ் உடைய ஃபில் கலர மாத்து. இல்லன்னா ஹைலைட் கலர் அப்ளை பண்ணு. அப்பதான் அது நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லுது. நான் என்ன பண்றேன், ஃபில் கலருக்கு பிளாக் செட் பண்ணும்பொழுது நோ ஆக்சஸபிலிட்டி இஷ்யூ ஃபவுண்டுன்னு என்ன வந்து கோ ஹெட் குடுத்துருச்சு இல்லையா? இந்த மாரி விஷயங்கள இந்த ஆக்சஸபிலிட்டின்றது செக் பண்ணுன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாமே அப்படிப்பட்ட விஷயம் தான் இல்லையா? ப்ரூஃபிங் பண்ணாலும் உங்களுடைய கன்டென்ட் நல்லபடியா மாறும். ஆக்சஸபிலிட்டி செக் பண்ணாலும் கன்டென்ட் நல்லபடியா மாறும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு சில சர்ச்ச நீங்க பண்ணி இன்சைட் கேதர் பண்ணலாம். கிளிக் பண்ணும்போது இன்டர்நெட்ல இருந்து சர்ச் பண்ணி ஒரு சில விஷயங்கள உங்களுக்கு குடுக்குறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி உங்க டாக்குமெண்ட்ட டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு, இந்த டாக்குமெண்ட் உடைய அந்த ப்ரூஃபிங் லாங்குவேஜ செட் பண்றதுக்குன்ற மாரி முக்கியமான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. இத நான் இக்னோர் பண்றேன். இந்த ஆப்ஷனுக்கு போகுறேன். நியூ கமெண்ட் அப்டின்னா என்ன? நம்ம எக்ஸெல்லியும், வேர்ட்லயும் பார்த்த மாதிரியே கமெண்ட் இஸ் நார்மல் ஆப்ஷன் தான் இல்லையா? ஒரு ஆப்ஜெக்ட் மேல ரைட் கிளிக் பண்ணி, இன்சர்ட் கமெண்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இருக்கு பாருங்க. இது குடுத்தாலும் ஆர் நியூ கமெண்ட் குடுத்தாலும் ஒண்ணுதான். ஒரு கமெண்ட் ஆட் பண்ணப்படும். உங்களுடைய நேம்ல நீங்க ஏதாவது சொல்லலாம் யாருக்காவது. அப்படி சொல்ற விஷயங்கள் ஒரு த்ரெட் மாதிரி சேவ் பண்ணப்படும். திருப்பி இந்த டாக்குமெண்ட் யாராவது ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இது தெரியும். ஓகே, ஸ்டாஃப் அகிலா டைப் ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்ல இருந்து ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அத படிச்சு பார்த்துட்டு, இத ஏதோ சொல்றாங்க. ஓகே அப்படின்னு படிச்சு புரிஞ்சுகிட்டு, அப்புறம் நம்ம ஒரு கமெண்ட் அவங்களுக்கு இத போஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட் யாரெல்லாம் ஓப்பன் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் யாரு என்ன சொல்லியிருக்கா? அதுக்கு ரெஸ்பான்ஸ் என்ன வந்திருக்கு? என்ன ஆயிருக்குன்ற ஒரு புரிதல் வரும். இது உங்களுக்கு புரிதலா குடுக்கும்னு நம்புறேன். இந்த கமெண்ட் நம்ம நெறைய இடத்துல பார்த்திருக்கோம். எக்ஸெல்ல பார்த்திருக்கோம், வேர்ட்ல பார்த்திருக்கோம், பவர் பாயிண்ட்லயும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கமெண்ட் இதுக்கப்புறம் வேற எங்கேயும் பார்க்க போறது இல்ல. இந்த 3 அப்ளிகேஷன்ல மட்டும் தான் இருக்கு. இது 3 தான் முக்கியமான புரொடக்டிவிட்டி டூல். மத்த நெறைய டிஃபரெண்ட் அப்ளிகேஷன் இருக்கலாம். பட் இங்க மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன்ஸ்ல
இந்த இடத்துல தான் இருக்கு. உங்களுக்கு இது புரிதலை கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த ஆப்ஷனுக்கு நான் போறேன். அதே மாதிரி இந்த இடத்துல கமெண்ட் இன்சர்ட் பண்ணலாம். நிறைய கமெண்ட் இருக்குன்னா டெலீட் பண்ணிடலாம். இல்ல ப்ரீவியஸ் கமெண்ட்டுக்கு மூவ் ஆகணும், நெக்ஸ்ட் கமெண்ட்டுக்கு மூவ் ஆகணும், இல்லைன்னா மொத்தமா ஷோ பண்ணணும், ஹைடு பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணலாம். இதை க்ளோஸ் பண்ணிடும், இதையும் க்ளோஸ் பண்ணிடும். இப்போ இதுல லாஸ்ட் ஆப்ஷன் கம்பேர். 2 டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்கு. அந்த 2 டாக்குமெண்ட்லயும் கண்டென்ட் ஒரே மாதிரி இருக்கு, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஒரு இடத்துல இருக்கு. இது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சம்டைம் ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். அந்த டாக்குமெண்ட்ல நிறைய விஷயங்களை ஃபீட் பண்ணிட்டு நம்ம முடிச்சிருவோம். முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், அந்த டாக்குமெண்ட் யார்கிட்டயாவது கொடுப்போம். அவங்களை ஏதாவது எடிட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவோம். அப்போ அவங்க எடிட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த டாக்குமெண்ட்டையும் உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்டையும் அந்த கம்பேர்க்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட்டையும் இன்னொரு டாக்குமெண்ட்டையும் நம்ம செலக்ட் பண்ற மாதிரி வச்சுக்கலாமே. ஏதாவது எதை செலக்ட் பண்ணலாம், சும்மா செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், மர்ஜ் பண்ற ரெக்கரன்ஸ்ல நம்ம கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் அவங்க நம்ம கொடுத்த டாக்குமெண்ட் 2 டாக்குமெண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல ஒரு டாக்குமெண்ட், இங்க ஒரு டாக்குமெண்ட் வந்திருக்கும். இங்க நான் கிளிக் பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்ல இங்க்னு ஒண்ணு இருக்கு. அது நம்ம ஆப்ஜெக்ட் டெலிட் பண்ண தெரியுமா இதுல, அது அதுல இருக்கு. இதுல அது இல்ல அப்படின்றது ஹைலைட் பண்ணி காமிச்சிருது. ஸோ 2 டாக்குமெண்ட்டுக்கும் ஒரே ஒரு டிஃபரெண்ட் தான். அந்த ஒரு டிஃபரெண்ட் என்ன, அந்த குட்டியா இருக்க அந்த இங்க் ஆப்ஜெக்ட்னு ஒண்ணு நம்ம இருந்துச்சுல்ல, இந்த இடத்துல நான் காமிக்கிறேன் பாருங்க, தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல எங்கேயும் இருக்கு. இந்த இடத்துல சொல்லுது பாருங்க, இங்க் ஆப்ஜெக்ட்னு ஒண்ணு இருக்கு. இன்சர்டட் இங்க் ஆப்ஜெக்ட். அதுல ஒரு இங்க் ஆப்ஜெக்ட் இன்சர்ட் பண்ணப்பட்டிருக்கு, பட் அது உங்ககிட்ட இல்ல. நமக்கு தெரியும் அது நம்ம தான் தேவையில்லைன்னு டெலீட் பண்ணணும்னு தெரியும். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி டிஃபரன்சஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த கம்பேர் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப நல்ல விஷயம். சம்டைம் என்ன சேஞ்ச் வந்திருக்குன்னு கண்ணாலே பார்க்கணும், ப்ரூஃப் ரீடிங் பண்ணணும்னா ரொம்ப டைம் ஆகும், ரொம்ப கஷ்டமும் கூட. பட் இங்க குயிக்காவே என்ன இருக்கு என்ன இல்லைன்றது இது சொல்லிடுது. ஸோ அதுக்கப்புறம் நீங்க அடுத்த லெவல் போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கம்பேர் டூலும் முக்கியமான டூல் தான். தேவைப்படும் போது நீங்க யூஸ் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். வியூ அப்படின்ற டேபுக்கு நான் ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டேன். வியூ அப்படின்னா என்ன, பார்வை, ரைட், பார்க்கிறது. ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, நார்மலா இந்த டாக்குமெண்ட்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நார்மலா உங்க டாக்குமெண்ட்ல உள்ள ஸ்லைட்ஸ் எல்லாம் தெரியும் நார்மல் வியூல. அதுக்கப்புறம் அவுட்லைன் வியூன்னு ஒண்ணு இருக்கு. அவுட்லைன் வியூன்னு ஒண்ணு இருக்கு. இந்த வியூல பாத்தீங்கன்னா இருக்கிற 3 பேஜோடைய ஹெட்டிங்கு, சப் ஹெட்டிங்கும் தெரியுது. அப்புறம் ஸ்லைடு சார்ட்டர்னு ஒரு வியூ இருக்கு. இதுல வந்து இருக்கிற எல்லா ஸ்லைடும் குட்டி குட்டியா தெரியும். சம்டைம் நிறைய ஸ்லைடு இருக்கும். அப்போ அந்த ஸ்லைட்ல நம்ம இப்படி கிளிக் பண்ணி மூவ் பண்ணி அரேஞ்ச் எல்லாம் பண்றதுக்கு இந்த ஸ்லைட் சார்ட்டர் வியூ யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ நீங்க இதை யூஸ் பண்ணி பண்ணுவீங்க. அவுட்லைன் அப்படின்றதுல இந்த மாதிரி அவுட்லைன் தெரியும். நார்மலா கிரியேட் பண்ற ஒரு வியூ, ரைட். அதுக்கப்புறம் நோட் பேஜ்னு ஒண்ணு இருக்கு. நோட் பேஜ் அப்படின்னா நார்மலா உங்க டாக்குமெண்ட்ல உங்க பிரசன்டேஷன்ல நோட்னு ஒண்ணு இருக்கும். அது நார்மல் வியூல போனீங்கன்னா இந்த பாட்டம்ல தெரியும். இந்த நோட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பிரசன்டர் நோட்டுன்னு சொல்லுவாங்க. என்னது பிரசன்டர் நோட்டு. அதாவது பிரசன்ட் பண்ண போறேன்னா எனக்காக ஒரு சில கண்டென்ட் அங்க டைப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல நான் பிக்சரை ஆர் டிசைன்ஸ் ஆர் முக்கியமான கண்டென்ட்டை போட்டிருப்பேன். பட் கீழே எனக்கு தேவையான கண்டென்ட்டை நான் பேசும் பொழுது எனக்கு தேவையான ஹிண்ட்ஸ் எல்லாம் நான் இந்த இடத்துல போட்டு வச்சிருவேன். அப்படி வைக்கும் பொழுது நான் இதை பிரிண்ட் பண்ணும்போது ஆர் ஸ்லைட் ஷோ பண்ணும்போது இந்த கண்டென்ட் தான் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. நான் பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரிண்ட் பண்ணும்போது இதுல வந்து இங்க பாருங்க. அதாவது ஸ்லைட் பிரிண்ட் லேஅவுட் த ஸ்லைடு வித் நோட் பேஜ்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஸ்லைடு மேலையும் கீழே நான் எடுத்து எழுதி வச்சிருந்த ஹின்ஸ்ன்ற மாதிரி ரெண்டும் சேர்ந்து பிரிண்ட் பண்ணப்பட்டு என்கிட்ட வந்துடும். நான் அதை கையில எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் பேசும் பொழுது இந்த ஸ்லைடை பத்தி பேசும்போது இங்க உள்ள கண்டென்ட்டையும் பார்த்துப்பேன். எனக்கு தேவையான ஹின்ஸையும் நான் இங்க இருந்து படிச்சுப்பேன். ஈஸியா அந்த பிரசன்டேஷன் நான் எடுத்துட்டு போறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் பிரசன்டேஷன்ல பவர் பாயிண்ட்ல இந்த நோட்ன்றது கொடுத்துருக்காங்க. நார்மலா இது இப்படிதான் இருக்கும், மறைஞ்சு கூட இருக்கும். பட் இந்த இடத்துல கொண்டு போனீங்கன்னா அதை நீங்க எடுத்து பார்த்துக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இருக்கும், நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த கண்டென்ட், அதாவது பிரசன்டர் கமெண்ட் பிரசன்டர் நோட் ஆர் கமெண்ட்ன்ற இந்த இடத்துல உள்ள விஷயங்கள் ஆடியன்ஸுக்கு பயன்படாது. இன்ஸ்டேட் அது உங்களுக்கு பயன்படும். நீங்க பிரசன்டேஷனை எடுக்கும் பொழுது உங்களுக்கு அது ஹிண்ட்ஸை வந்து கொடுக்கும். நீங்க அதை படிச்சு உங்களுடைய பிரசன்டேஷனை கொண்டு போகலாம். நல்ல விஷயம் தான் இல்லையா. எல்லா பிரசன்டேஷன்லுமே எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ண மாட்டாங்க.
ஒருவேளை கொஞ்சமா நீங்க வந்து எக்ஸ்பர்ட்டா இருந்தாலுமே ஒரு சில நோட் எல்லாம் நீங்க வந்து டைப் பண்ணி வச்சுக்கிட்டு ரெஃபர் பண்றதுக்கு யூஸ் சம்டைம் நம்ம நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சில இடத்துல நோட் பண்ணி நம்ம வந்து சொல்றது நல்லது. நம்பர்ஸ்லாம் நம்ம மறந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருஷத்துல இவ்வளோ growth கிடைச்சிருக்கு. இந்த வருஷத்துல இவ்வளோ எம்ப்ளாயி இருந்தாங்க. இந்த வருஷத்துல இத்தனை எம்ப்ளாயி இருந்தாங்கன்ற மாதிரி நம்பர்ஸ் நீங்க பிரசன்டேஷன்ல பேச போறீங்க அப்படின்னா இந்த பிரசன்டர் நோட்டு ஆர் கமெண்ட்ன்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே யாருக்கு புரியும் அப்படின்னா, இந்த பிரசன்டேஷன் ஆக்டிவா யூஸ் பண்றவங்களுக்கு, பிரசன்டேஷன பண்றவங்களுக்கெல்லாம் புரியும். உங்களுக்கெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இது குடுக்கும்னு நான் நம்புறேன். இருந்தாலும் நீங்க இத ஹை லெவல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்கன்னும் நம்புறேன். பிரசன்டேஷன் நோட்டு, பிரசன்டர் நோட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அத நீங்க பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இப்ப நான் பண்ணி காமிக்கும்போது நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அப்ப அந்த வியூவ எப்படி தெரியும்ன்றத இந்த இடத்துல காமிக்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. ஒரு ஸ்லைட்லயும் நான் அந்த நோட்ட பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல நோட் இல்ல. செகண்ட் ஸ்லைட்ல நோட் இருக்கு. தேர்ட் ஸ்லைட்லயும் நோட் இல்ல. இந்த மாதிரி எந்தெந்த ஸ்லைட்லாம் நோட் இருக்குன்றத நீங்க கிளியரா பார்த்துக்கலாம். நார்மல் வியூல இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்க கீழ முடியலனாலும் கூட டவுன், டவுன், டவுன் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு முடியலனா கூட, டெடிகேட்டிவா இந்த நோட் வியூல போயிட்டு நீங்க அத பார்க்கறதுக்கு முடியும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியும் நம்புறேன். எதுக்காக இது யூஸ் பண்றாங்கன்னு புரிஞ்சா தான், அது பயன்பாடு தெரியும். அப்பதான் உங்களுக்கு அத வந்து யூஸ் பண்றதுக்கும் சான்சஸ் கிடைக்கும். நீங்க ஒரு காலத்துல கண்டிப்பா பெரிய ஆள் ஆவீங்க. அப்போ ஒரு கம்பெனில உங்களுக்கு கீழ ஒரு 50 பேர், உங்களுடைய இண்டஸ்ட்ரி கீழ, உங்களுடைய டிபார்ட்மென்ட் கீழ ஒரு 50, 60 பேர் வொர்க் பண்ணுவாங்க. அப்ப அவிங்களுக்கு ஒரு சில விஷயத்த வந்து ஷோகேஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் மாதிரி நடுவுல நின்னு பேசலாம். ஆனா, இந்த மாரி பிரசன்டேஷன் கூட நின்னு பேசுனீங்கன்னா, உங்களுடைய உங்களுடைய பேச்சுக்கு நெறைய மதிப்பு இருக்கும். உங்க பேச்ச கேட்கிறவங்கலாம் உங்களுடைய பேச்ச வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா கேட்பாங்க. அந்த படத்தையும் பார்ப்பாங்க, உங்க வாயையும் பார்ப்பாங்க. பிரசன்டேஷன் நல்லா போகும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம் பிரசன்டேஷன்ஸ்ல. கடமை எல்லாருமே பிரசன்டேஷன் ஒரு காலத்துல யூஸ் பண்ணுவோம். பட் நீங்க அது இப்பவுமே கத்துக்கிட்டு இருக்கீங்கன்றது ரொம்ப நல்ல விஷயம். ரைட்? ரிவ்யூ டேப்க்கு நம்ம திருப்பி வந்துருவோம். வியூ டேப்ல இருக்கும் ரைட்டா? வியூ டேப்க்கு வந்துருவோம். அதுக்கப்புறம் ரீடிங் வியூன்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் வியூஸ். வியூன்னா நம்ம ஸ்லைட் ஷோ பண்றோம்ல, அதே மாரி ரீடிங் வியூ. ஒரு ஸ்லைட் ஷோ பண்ணா எப்படி இருக்குமோ, அதே மாரி ரீடிங் வியூவும் இருக்கும். இதுவும் நீங்க வந்துட்டு அக்கேஷனலா யூஸ் பண்ணலாம். எஸ்கேப் குடுத்தோனே போயிடும். அதுக்கப்புறம் இது எல்லாமே வியூஸ் இல்லையா? பிரசன்டேஷன் வியூஸ். இங்க பார்த்தீங்கன்னா 3 மாஸ்டர்ஸ் இருக்கு. மாஸ்டர்ஸ். டீ மாஸ்டர் கிடையாது. பிரசன்டேஷன் மாஸ்டர்ஸ். மாஸ்டர் வியூன்னு இந்த குரூப்ல பார்த்தீங்கன்னா, ஸ்லைடு மாஸ்டர், ஹேண்ட் அவுட் மாஸ்டர், நோட் மாஸ்டர். ஸ்லைட் மாஸ்டருக்கு போனோம் அப்படின்னா, இந்த ஸ்லைட்ல இந்த பிரசன்டேஷன்ல பிளாங்க்கா ஒரு 3 லேஅவுட் நான் வச்சிருக்கேன். இது மாஸ்டர் லேஅவுட், இது சைல்டு லேஅவுட். இந்த லேஅவுட்ட நான் கஸ்டமைஸ் பண்றதன் மூலமா, இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், இந்த மாஸ்டர்ல எதுவுமே இல்ல. 2டே 2 டம்மியான ஒரு வியூ தான் இருக்கு. கிரியேட் பண்ணப்பட்டு இருக்கு. அப்படின்றதுனால, நீங்க நார்மல் வியூ போயிட்டு, அதாவது உங்களுடைய எடிட்டபிள் மோட்ல போயிட்டு, இதுல ஒரு டிஃபரண்டான வியூவ நீங்க கொண்டு வரணும். லேஅவுட் ஆட் பண்ணணும் அப்படின்னு ரைட் கிளிக் பண்ணி பார்க்கும்போது, 2டே 2 லேஅவுட் தான் இருக்கு. இந்த 2 லேஅவுட் தான் நம்ம அங்க பார்த்தோம்ல. அதாவது எங்க பார்த்தோம்? மாஸ்டர்ல பார்த்தோம். அதாவது இந்த இடத்துல 2 தான் இருக்கு. ஒருவேளை நீங்க இதுல புதுசா ஒரு வியூவ கிரியேட் பண்றீங்க. நான் இத என்ன பண்றேன்? டூப்ளிகேட் பண்ணி புதுசான ஒரு ஸ்லைட கிரியேட் பண்ணி, இதுல ஒரு சில விஷயங்கள நான் அரேஞ்ச் பண்ணி, ஒரு புது வியூவாவே இத நான் கிரியேட் பண்றேன் அப்டின்னா, நான் இப்ப கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? இந்த கன்டென்ட்டும் என்னுடைய வியூல வரும். ரைட்? இதையும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இடத்துல இந்த மாஸ்டர்ல கிரியேட் பண்ற கன்டென்ட் எல்லா பேஜ்லயும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன எனக்கு குடுக்கும். இப்ப 3 ஸ்லைடு இருக்கு. இது வந்து நல்ல நேம் பண்ணிடுவோம். 4 கன்டென்ட் அப்படின்னு நான் இதுக்கு ஒரு நேம் குடுத்துட்டேன். இப்போ இந்த லேஅவுட்டையும் நான் என்ன பண்ணிக்க முடியும்? லேஅவுட் போயிட்டு நான் எடுத்துக்க முடியும். நான் அந்த இடத்துல கிரியேட் பண்ணேன். எங்க கிரியேட் பண்ணேன்? வியூல மாஸ்டர்ல போய் பண்ணேன். அத நான் நார்மல் லேஅவுட்ஸ்ல எடுத்து, இதுல நான் கன்டென்ட்ட ஃபில் பண்ணி ஃபாஸ்ட்டா வேலைய முடிக்க முடியும். அப்படின்ற புரிதல உங்களுக்கு குடுக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி விஷயங்கள கிரியேட் பண்றதுக்கு பேரு தான் ஸ்லைடு மாஸ்டர். ஸ்லைட் மாஸ்டர்ல நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, எல்லா பேஜுக்குமே ஒரு லோகோ வேணும்பா. அந்த லோகோவ நான் போடணும் அப்படின்னு ஃபீல் பண்றேன் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது, இன்சர்ட் போயிட்டு, ஒரு லோகோவ நான் இதோடைய டாப்ல இன்சர்ட் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்றேன். அப்போ என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு லோகோவ நான் எடுக்கணும். லோகோ நம்மகிட்ட இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கும். ஒரு சில லோகோ நம்மகிட்ட இருக்கும். அந்த லோகோ நம்ம எடுத்து இதுல இன்சர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். லோகோக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம்? பிக்சர கூட எடுத்து இன்சர்ட் பண்ணலாம் இல்லையா? நான் என்ன பண்றேன்? இந்த லோகோவ எடுத்துக்கிறேன். ரைட்? இந்த லோகோவ எடுத்துக்கிறேன்.
ஸோ இந்த லோகோவை எடுத்து என்னுடைய ப்ரெசன்டேஷனில் டாப் ரைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். நல்லா பாருங்களேன், நான் மாஸ்டரில் பேரண்ட் மாஸ்டரில், அதாவது பெருசாக இருக்கிற ஒரு மாஸ்டரில் போடுறேன். இந்த மாஸ்டர் தான் இவங்க 3 பேருக்கும் மாஸ்டர். அப்போ இதில் போட்டால் இது 3லையும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு லோகோ வந்துடும். இந்த இடத்துல அந்த லோகோ எடிட்டபிளாக இருக்காது, இங்கே தான் இப்போ எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி பேரண்ட் மாஸ்டரை நான் எடிட் பண்ணதுனால சைல்டு மாஸ்டர்லேயும் அந்த லோகோ ஆட் ஆகிடுச்சு. இங்கே மட்டும்தான் ஆட் ஆச்சுன்னா இல்லை, இந்த ஸ்லைட்லையும் ரியலிஸ்டிக்கான ஸ்லைட்லையும் அதே லோகோ ரிப்ளிகேட் பண்ணப்படுது. மோஸ்ட்லி இந்த கம்பெனிஸில் கிரியேட் பண்ணுற ப்ரெசன்டேஷன்ஸில் எல்லாமே இந்த மாதிரி லோகோஸ் டாப்பில் ரைட்டில் பாட்டம்லலாம் இருக்கும். அப்போ அவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி லோகோஸை மாஸ்டருக்குள்ளே தான் போய் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல இந்த லோகோவை என்ன பண்ண முடியாது, எடிட் பண்ண, டெலீட் பண்ண, கரெக்ட் பண்ணலாம் முடியாது. ஆனால் இந்த மாதிரி எடிட் பண்ண முடியாத ஒரு விஷயங்கள் பவர் பாயிண்ட்ல இருக்குது அப்படின்றது எங்கே இருக்கும், மாஸ்டர்ஸில் இருக்கும். அது நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா வியூ போகணும், ஸ்லைட் மாஸ்டர், தட் இஸ் மாஸ்டர் வியூவில் வந்து ஸ்லைட் மாஸ்டர் வரணும். அதுவும் ஸ்லைட் மாஸ்டரில் இருக்கிற இந்த சைல்டு மாஸ்டரான இந்த குட்டி குட்டியான சைல்டு மாஸ்டரில் நீங்கள் பண்ணக்கூடாது. ஒருவேளை இங்கே இன்சர்ட் பண்ணாங்கன்னா அங்கே நீங்கள் எடிட் பண்ணலாம். பட் இங்கே மாஸ்டர்லேயே இன்சர்ட் பண்ணப்பட்டதுன்றதுனால இங்கே போய் மாற்றணும். நான் இதை டெலீட் பண்ணிடுறேன், கட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, சைல்டு மாஸ்டரில் மட்டும் அந்த, அதாவது இந்த மாதிரி லேஅவுட்டை போடுற இடத்துல மட்டும் லோகோ வரணும்ப்பான்னா இங்கே பேஸ்ட் பண்ணாமல் இங்கே நான் பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, எங்கெல்லாம் நான் இந்த லேஅவுட்டை இன்சர்ட் பண்ணுறனோ, அதாவது இந்த லேஅவுட்டை இன்சர்ட் பண்ணுறோம், அங்கே மட்டும் லோகோ வரும். பாருங்களேன், இங்கே வரல, இங்கே வந்திருக்கு. ஒரு இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஒரு நியூ ஸ்லைட் கொடுத்து அதோடைய ஸ்லைடுடைய டிசைனை இதுக்கு மாற்றினா மட்டும் அங்கே லோகோ வரும். இந்த மாதிரி இந்த மாஸ்டர் ஸ்லைடில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ஹை லெவலில் தான். இந்த மாஸ்டரை பற்றியே ஒரு 4 மணி நேரம் பேசலாம். பட் அந்த அளவுக்கு வேண்டாம். நிறைய விஷயங்களை நீங்கள் தேவைப்படும் போது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வியூ டேப்ல மாஸ்டர் அப்படின்றதுல ஸ்லைட் மாஸ்டரை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி ஹேண்ட் அவுட் மாஸ்டர் அப்படின்னா ப்ரெசன்டேஷன்ஸில் வந்து ஒரு 30-40 ஸ்லைடு இருக்குது. அந்த 30-40 ஸ்லைடையும் குட்டி குட்டியாக பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நார்மலாக என்ன பண்ணுவோம் தெரியுமா, இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட்டை நான் இன்சர்ட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு அது ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிக்சரை பெருசாக இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ எல்லா ஸ்லைட்லையும் பிக்சர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ரைட், இந்த ஸ்லைட்லையும் ஒரு பிக்சரை நான் இன்சர்ட் பண்ணணும். ஓகே, ஒரு புக்கை நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ எல்லா ஸ்லைட்லையும் கண்டென்ட் இருக்கு. இப்போ கண்ட்ரோல் பி கொடுத்து பிரிண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்லைட்ஸ்ன்ற இடத்துல போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஹேண்ட் அவுட் அப்படின்ற இந்த இடத்துல வந்து ஓகே 6 ஸ்லைடு அப்படின்னு கொடுக்கும்போது ஒரே ஒரு பேஜ்லேயே இந்த 6 ஸ்லைடு இருக்கிற மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கிடைக்கும். இப்போ நான் பிரிண்ட் பண்ணேன்னா இந்த மாதிரி தான் பிரிண்ட் பண்ணப்படும். பார்க்குறவங்க இதை கையில் வச்சிருக்கவங்களுக்கு ஓகே நிறைய ஸ்லைட்ஸ் இருக்குது, அதில் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு செகண்ட் ஸ்லைடுன்னு எல்லா ஸ்லைடையும் பார்த்துக்கிற மாதிரி அவங்க இது ஒரு பிரிண்ட் அவுட்டாக கையில் வச்சுக்கலாம். இல்லை நான் கூட பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுக்கலாம். இல்லைன்னா என்னுடைய டீம்ல உள்ள அடுத்தது பேச போற ஒருத்தர் கையில வச்சுக்கலான்ற மாதிரி இதை எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் நீங்க யோசிங்க. அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. இதை செட் பண்றதுக்கு, இந்த 6 லேஅவுட்டை செட் பண்றதுக்கு ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ரைட்டா, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹை லெவல் புரிதலை மட்டும்தான் கொடுக்கும். நான் இந்த மாஸ்டர் எப்படி இன்னும் ஹை லெவல்ல கஸ்டமைஸ் பண்றதுன்னு சொல்லி தரல. பட் இப்படி ஒன்று இருக்கு, அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றது ஒரு லேர்னிங். அதை யூஸ் பண்ணி பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணி மாத்தி மாத்தி பார்க்கறது ரிசர்ச். அதை நீங்க பண்ணுங்க. பண்ணிட்டு டவுட் வரும்ல, அது என்கிட்ட கேளுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டவுட்டை சொல்லி கொடுப்பேன்ல, நல்ல அறிவு வரும். ட்ரை பண்றதுக்கு மறக்காதீங்க. ஓகே, வியூல அதே மாதிரி நோட் மாஸ்டர்ல இந்த செக்ஷன் எவ்வளோ பெருசு வேணும், இது வந்து எவ்வளோ பெருசு வேணும், எவ்வளோ பெருசு தான் வேணுன்ற மாதிரி நீங்க மாத்தி மாத்தி கஸ்டமைஸ் பண்ணி இங்க செட் பண்றது தான் அங்க பிரிண்ட் அவுட்ல கிரியேட் பண்ணப்படும். பிரிண்ட் அவுட்ல வரும். ஸோ இந்த இடத்துல மாஸ்டர் கஸ்டமைஸ் பண்ணப்படுது. இந்த மாஸ்டரை யூஸ் பண்ணி அவுட்புட் தெரியுது நார்மல் வியூவில். பிரிண்ட் எடுக்கிற இடத்துலையும் இந்த மாஸ்டரில் கிரியேட் பண்ணுற விஷயங்கள் தான் பிரிண்ட் பண்ணப்படும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு வியூன்ற டேபுக்கு திருப்பி போயிட்டேன். ஷோ அப்படிங்கிற இடத்துல ரூலரை ஷோ பண்ணு, கிரிட் லைனை ஷோ பண்ணு, கைட் லைனை ஷோ பண்ணுன்னு 3 ஆப்ஷன் இருக்குது. ரூலர்னா என்ன, இந்த ஸ்கேல்ஸ். சம்டைம் இந்த ஸ்கேல் நமக்கு வேண்டான்னு ஃபீல் பண்ணால் நீங்கள் எடுத்து விட்டால் ஸ்கேல் தெரியாது. பட் ஸ்கேல் எனக்கு தெரியணும், ஐ வாண்ட் திஸ் டு பி ஆன் த ஸ்க்ரீன், அதனால் நான் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் வேண்டாம்னா இதை எடுத்து விட்டுடலாம். பட் ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நம்ம டிசைன் தான் பண்ண போகிறோம். டிசைன் பண்ணுறதுக்கு ஸ்கேல் முக்கியம், மெஷர்மெண்ட் முக்கியம், யூனிட்ஸ் முக்கியம். அது இந்த ரூல் மூலம் கிடைக்கும். அதே மாதிரி கிரிட் லைன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே ஒரு டப்பாவாக தெரியுது அவங்களுக்கு, பாக்ஸாக கிரிட் மாதிரி தெரியும். இதுவும் டிசைனிங் டூலில் முக்கிய எலமெண்ட். நீங்கள் டிசைனிங் பெருசாக பண்ணீங்கன்னா நீங்கள் அதை புரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி கைடும் முக்கியமான ஒரு எலமெண்ட் தான். கைடை கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 லைன் மட்டும் வந்துருக்கு. இந்த லைனை அப்படின்னா
கண்ட்ரோல பிடிச்சி ஒரு காப்பி எடுக்க முடியும். சம்டைம் கண்ட்ரோல பிடிச்சி காப்பி எடுக்க முடியும். அப்படி இந்த மாதிரி அலைன்லாம் பண்ணி வச்சிருப்போம் நம்ம. அதாவது 4 கார்னர்லயும் ஒரு கேப்ப விட்டு, நடுவுல இதுதான் வொர்க்கிங் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இது உள்ள வொர்க் பண்ணிக்கலாம். இல்ல இந்த இடத்துல வந்து ஹெட்டிங் இது வரைக்கும் இருக்குன்னா, அப்ப அது கீழ வச்சுக்கலான்ற மாரி, இந்த கிரிட் லைன் தட் இஸ் கைட் லைனையே நெறைய பேர் டிஃபரண்டான பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் அந்த மாரி யூஸ் பண்ணி பாருங்க. சென்டர்ல ஒரு ஒரு கைட வச்சிருப்பாங்க. அப்போ அது சென்டர் பாயிண்ட்ட மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஏதாவது பிளேஸ் பண்றோம். ஓகே சென்டர் பாயிண்ட்ல வொர்க் பண்றோம்ன்ற புரிதல் இதுதான் சென்டர் பாயிண்ட்ன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ கைட்ல இது கைட் லைன். இதே மாரி கிரிட் லைன் இருக்கு, ரூலர் இருக்கு. இதெல்லாம் நீங்க ஷோ பண்ணிக்கலாம். டிசேபிளும் பண்ணிக்கலாம். ஷோ நோட்ன்னு குடுத்தோம் அப்படின்னா, நோட் இந்த பேஜ் தெரியுது. நார்மலா இது தெரியலன்னா, இத கிளிக் பண்ணா வந்துரும். அன்கிளிக் பண்ணா அது காணாம போயிடும். இதுவும் நம்ம நெறைய வாட்டி பேசிட்டோம். ஜூம். வாட் இஸ் ஜூம்? உங்களுடைய பிரசன்டேஷன ஜூம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஜூம் கிளிக் பண்ணலாம். ஜூம் நார்மலாவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? கண்ட்ரோல புடிச்சு அப்படியே மவுஸ ஸ்க்ரால் பண்ணா ஜூம் ஆகும். ஜூம் பண்றதுனால அந்த பேஜ் உடைய சைஸ் எல்லாம் மாறிடல. அந்த பேஜ் உடைய வியூ மட்டும் மாறுது. அந்த வியூ மாறுறத நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? திருப்பி கண்ட்ரோல புடிச்சு ஜூம் அவுட் பண்ணலாம், ஜூம் இன் பண்ணலாம், ஜூம் அவுட் பண்ணலாம், ஜூம் இன் பண்ணலாம். சும்மா உங்களுடைய விசிபிள் சம்டைம் டிசைன்லாம் பண்ணும்போது, இப்போ இதெல்லாம் வந்து குட்டி குட்டியா இருக்குல்ல, ஜூம் பண்ணி நீங்க இப்படி ஒர்க் பண்ணலாம். இத மாத்தலாம், பிக்சர் அலைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நார்மலைஸ் பண்ணி ஃபுல் வியூல பார்க்கலாம். இந்த மாரி நீங்க ஜூம் பண்ணி, ஜூம் அவுட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு 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 டிசைன் வந்து நீங்க கிரியேட் பண்ண முடியும். ரைட்? அதுக்கப்புறம் வியூ அப்படின்ற டேப்ல வந்து ஜூம் பண்ற ஆப்ஷன நீங்க பார்த்துட்டீங்க. சம்டைம் ஜூம் எல்லாம் தப்பா இருக்கு அப்படின்னா, இந்த ஃபிட் டூ விண்டோன்னு குடுத்தீங்கன்னா, டக்குன்னு அது ஃபிட் ஆயிடும். அப்புறம் கலர்/கிரே ஸ்கேல். உங்களுடைய டாக்குமெண்ட் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா, கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புவோம். கிரே ஸ்கேல் அப்படின்றதுல வச்சு பார்க்கறதுலயும் ஒரு சில பெனிஃபிட் இருக்கு. அந்த பெனிஃபிட்ட இந்த கிரே ஸ்கேல்னா என்ன? இந்த கான்செப்ட்ட எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் பலதரப்பட்ட பேச்சுக்கள் பேசினா தான் உங்களுக்கு புரியும். பட் இப்போ நார்மலா நான் பேசுறேன். இந்த கிரே ஸ்கேல்ல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்களேன். வியூ, கலர். கிரே ஸ்கேல கிளிக் பண்ணும்போது எல்லாமே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பேப்பர்ல நம்ம பிரிண்ட் எடுத்தா எப்படி வரும்? அந்த மாரி மாறிடுச்சு இல்லையா? சம்டைம் இதுவும் நமக்கு வந்து ஒரு ஒரு ரியலிஸ்டிக்கான ஃபீலிங் குடுக்கும். ஒருவேள கிரே கலர்ல நான் பிரிண்ட் எடுக்கும்போது இதெல்லாம் எப்படி தெரியும்? இது எல்லாமே ஒரே மாதிரியே தெரியுதே! இதெல்லாம் டிஃபரெண்ட்டே தெரியலையேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்க இந்த பிளாக் பேக்கிரவுண்ட்லயும் இது வந்து கிளியரா தெரியிற மாதிரி நீங்க இந்த அலைன் பண்ணலாம், கஸ்டமைஸ் பண்ணலாம்ல. இந்த டார்க் கலர் குடுத்தீங்கன்னா, இது வந்து தெரிய ஆரம்பிச்சுரும். இதுக்கு லைட் கலர் குடுத்தீங்கன்னா, இது டிஃபரெண்ட்டா தெரிய ஆரம்பிச்சுரும். அப்ப இங்கேயே நீங்க ஒர்க் அவுட் பண்ணி, அது நீங்க ஃபைனலைஸ் பண்ணலாம். இல்ல கலர் தான்ப்பா என்னுடைய அவுட்புட்ன்னும்போது கலரை வச்சு ஒர்க் பண்ணலாம். இது உங்களுடைய கையில தான் இருக்கு. 3 ஆப்ஷன் இருக்கு. 3மே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் விண்டோ. இந்த விண்டோவ நம்ம எக்ஸெல்ல பார்த்தோம். வேர்ட்லயும் பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த டாக்குமெண்ட்ட நியூ விண்டோன்னு குடுக்கும்போது, இது ஒரு நியூ விண்டோவா கிரியேட் பண்ணப்படும். இதே விண்டோவ நியூ விண்டோவா கிரியேட் ஆனதுனால, நீங்க 2 இடத்துலயும் ஒர்க் பண்ணிக்கலாம். 2மே ஒரே டாக்குமெண்ட் தான். சம்டைம் இந்த மல்டிபிள் மானிட்டர் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இல்லன்னா பெரிய மானிட்டர் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்லைட்ல உள்ள கன்டென்ட்ட இங்க காப்பி பண்ணி ஒரு சில வேலைகள பண்ணுவாங்க. அந்த மாரி பண்ணும்போது, இந்த மல்டிபிள் விண்டோவ கிரியேட் பண்ணிட்டு 2 விண்டோலயும் வேற வேற ஸ்லைட்ல நீங்க ஒர்க் பண்ணலாம். பட் ஒரே டாக்குமெண்ட்ல தான் ஒர்க் பண்ணுவீங்கன்ற மாரி பெனிஃபிட் இந்த ஆப்ஷன்ஸ் குடுக்கும். இதுல நெறைய விண்டோ இருக்கும்போது அரேஞ்ச் பண்றது, கேஸ்கேட் பண்றது, ஸ்ப்ளிட் பண்ற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஒரு மல்டிபிள் விண்டோ இருக்கும்போது நேவிகேட் பண்ற ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கு. வியூல வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ரோஸ் ஒருவேள நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அந்த மேக்ரோஸ நீங்க பார்த்துக்கலாம். ரன் பண்ணிக்கலாம். மேக்ரோஸ் அப்படின்றது என்ன அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் நான் குடுக்குறேன். மேக்ரோஸ் மூலமா தான் ஒரு புரோகிராமிங்க நீங்க வந்து எழுத முடியும். புரோகிராமிங்லாம் எழுத வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல. இந்த வேர்ட், எக்ஸெல், பவர் பாயிண்ட்ல. ஆனா, ஒரு சில வேலைகள நீங்க ரிப்பீட்டடா பண்ணணும் அப்படின்னாலும், கஷ்டமான ஒரு டாஸ்க்க வந்து பண்ணணும் அப்படின்னாலும், மேக்ரோல நீங்க அத எழுதி, டெஸ்ட் எல்லாம் பண்ணி, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு, அத வந்து ரன் பண்றதுக்கு இந்த இடத்துல நீங்க போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். எக்ஸெல்ல மோஸ்ட்லி இந்த என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மேக்ரோஸ் யூஸ் பண்ணி ஆட்டோமேஷன்ஸ் பண்ணுவாங்க. நெறைய இடத்துல அது பயன்படும். வேலைய பயங்கரமா முடிக்கும். நம்மளும் நெறைய பண்ணியிருக்கோம். நீங்களும் அத பிராக்டிஸ் பண்ணி பார்ப்பீங்க. மேக்ரோஸ்னா என்னன்னு தெரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். வியூன்ற டேப்ல அவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கு. ஹெல்ப் போனோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட்ல இருந்து நீங்க ஹெல்ப்ப எடுத்துக்கலாம். அதாவது ஹெல்ப்ன்னு கிளிக் பண்ணி ஒரு சில ஹெல்ப்ப நீங்க எடுத்துக்க முடியும். மைக்ரோசாஃப்ட் கிட்ட நீங்க வந்து இந்த டைம்க்கு கால் பண்ணுனா பண்ணுவான். இந்த டைம்க்கு மெசேஜ் அனுப்புனா மெயில் பண்ணுவோம். மெயில் பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அத பண்ணலாம் நீங்க. ஃபீட்பேக் ஒருவேள மைக்ரோசாஃப்ட்க்கு நீங்க குடுக்கணும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்க்கு இந்த ஃபீச்சர் எனக்கு ஒர்க் ஆகல. இதுல பக் இருக்கு. இப்படி பண்ணலான்ற ஃபீட்பேக் குடுக்கலாம். இல்லன்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணப்பட்ட நெறைய டுட்டோரியல்ஸ ஷோ பண்ணணும் அப்படின்றா இத யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்ல என்னென்ன நியூவா இந்த எக்ஸெல் ஆர் வேர்ட் ஆர் பவர் பாயிண்ட்ல வந்திருக்குன்றத தெரிஞ்சுக்கணும். இத யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் ரிலேட்டடா அவங்க குடுத்திருக்கிற விஷயங்கள் நெறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். சம்டைம் நீங்க படிக்கிறதுக்குலாம்
இந்த ஷோ ட்ரைனிங்கை யூஸ் பண்ணி படிக்கலாம். ஒரு சில பக் வரும்போது இந்த யூஸ் பண்ணி ஃபீட்பேக்லாம் குடுக்கலான்ற மாரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் தான். பார்த்தீங்க அப்டின்னா, இந்த பவர் பாயிண்ட்ல நம்ம எடுத்திருக்கிற ஃபாஸ்ட்‌க்கு வந்து நல்ல புரிதல உங்களுக்கு குடுத்திருப்போம் அப்டின்னு நான் நம்புறேன். இது வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி ரியலிஸ்டிக்கா அத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது தான் நெறைய புரிதல் வரும். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு உங்களுக்கு இத மட்டும் நான் சொல்லிட்டு இந்த கிளாஸ நான் முடிக்கிறேன். அதாவது இந்த அனிமேஷன் அப்டின்னு ஒரு டேப் இருக்கு. நம்ம டிரான்சிஷன பத்தி பார்த்தோம். அனிமேஷன்ஸ பத்தி பெருசா பார்க்கல. ஒரே ஒரு சில விஷயத்த மட்டும் பார்த்துட்டு முடிக்கலாம். இந்த புக் இங்க இருக்கு. இந்த புக் வந்து இங்க இருந்து இங்க போகணும். முதல்ல நான் இந்த புக்குடைய இந்த ஸ்லைடுடைய லேஅவுட்ட நார்மல் பண்ணிடுறேன். நார்மல் பண்ணிட்டு, இந்த இடத்துல ஒரு புக் இருக்கு. இந்த இடத்துல இருந்து இருக்கிற புக்கு இங்க போகணும். இங்க போகும்போது சின்னதா ஆயிடணும். 2 விஷயங்கள். இங்க இருந்து இங்க மூவ் ஆகணும். மூவ் ஆகும்போது சின்னதாவும் ஆகணும்னு நான் ஃபீல் பண்ணும்போது, இந்த புக்க நான் கிளிக் பண்ணி அனிமேஷன்க்குள்ள போறேன். இங்க இருந்து இங்க போகணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும் அப்டின்னா, கிளிக் பண்ணிட்டு மோஷன் பாத் நான் குடுக்கணும். முதல்ல நான் இந்த புக்க செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் மோஷன் பாத்ல வந்துட்டு லைன்ஸ் குடுக்கணும். அப்போ லைன் வந்து தெரியுதா? ஒரு லைன் வந்துருச்சு. லைன் இங்க போகணும். இப்போ இங்க இருக்கிற ஆப்ஜெக்ட் இந்த லைன் மூலமா இங்க வரும். மேபி கீழ கூட இந்த இடத்துல வர்ற மாரி செட் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் இது என்னவும் ஆகணும்? சின்னதாவும் ஆகணும்னு நான் சொன்னேன்ல. இப்போ நார்மலா லைன் போட்டதுனால என்ன ஆகும்? இங்க இருந்து இங்க மூவ் ஆகும். பட் சின்னதா ஆகல. அப்போ அதையும் ஆக வைக்கணும் அப்டின்னா, அதுக்கு நீங்க அனிமேஷன்ஸ ஆட் பண்ணணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு க்ரோ, ஷ்ரிங்க்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத வந்து என்ன பண்ணலாம் 2 அனிமேஷன் அப்ளை பண்ணிட்டோம். இப்ப இந்த பேன்க்குள்ள போயிட்டு, இது வந்து லைன் போடுற அனிமேஷன். இது பேன் அனிமேஷன் ரைட்? ஜூம் பண்ற அனிமேஷன்ல. ஜூம்ல என்ன ஆகணும்னா, பெருசா ஆகக்கூடாதுப்பா. சின்னதா ஆகணும் இல்லையா? 50%க்கு ஆகணும் அப்படின்னு நான் குடுத்து ஓகே பண்ணிடுறேன். இப்போ இந்த 2 அனிமேஷனும் சேர்ந்தாப்ப ஒர்க் ஆகணும் இல்லையா? அதுக்கு வந்து வித் ப்ரீவியஸ் குடுத்துறேன். 2மே ஒரே டைம்லயே ஒர்க் ஆகணும். இப்போ என்ன ஆகுது? ஏதோ ஒண்ணு நடக்குது. ஆனா நமக்கு தேவையானது நடக்குதான்னா இல்ல. ஏதோ டிஃபரெண்ட்டா நடக்கிற மாரி தெரியுது இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் நடக்கும். ஓகே. இதுவும் வந்து வித் ப்ரீவியஸ் தான். இப்போ அப்படியே ப்ளே பண்ணி பார்ப்போம். சின்னதாகல, பெருசாகுது. அப்போ திருப்பி இத டபுள் கிளிக் பண்ணி 150% நான் 50%ன்னு குடுத்து திருப்பி மாத்துறேன். ஓகேவா? ஓகே பண்ணுவோம். ஓகே. இப்போ திருப்பி நம்ம அனிமேஷன ப்ளே பண்ணி பார்ப்போம். அது ஃபுல்லா அனிமேட் ஆகுது. பட் இந்த ஆப்ஷனே ஆகல. ஓகே. ப்ளே ஆல் குடுத்து பார்ப்போம். ஏதோ நமக்கு தேவையானது நடக்குது. இங்க இருந்து இங்க மூவ் ஆகுது. மூவ் ஆகும்போது அது சின்னதாவும் ஆகுதுன்ற மாதிரி 2 அனிமேஷன். இந்த மாதிரி நமக்கு தேவையான எல்லா அனிமேஷனையும் வர்ச்சுவலைஸ் பண்ணிட்டு, அந்த மாதிரி இந்த அவுட்புட்ட வர்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும். நான் உங்களுக்கு ஒரு விஷயங்கள நான் காமிக்கணும்னு நெனச்சேன். அதாவது ஒரு காலத்துல நான் பவர் பாயிண்ட் மூலமாவே ஒரு மூவி மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி நெறைய பேருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சோம், பழைய கம்பெனில. அந்த மாதிரியான விஷயங்கள கூட இந்த பவர் பாயிண்ட் அனிமேஷன் மூலமா பண்ணலாம். என்ன உங்களுக்கு புரிதல் வந்திருக்கும் அப்டின்னா, அந்த பவர் பாயிண்ட் அப்ளிகேஷன் என்ன? எங்க பயன்படுது? எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? என்னென்ன ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கு? என்னென்ன மாதிரியான புது விஷயங்கள் இருக்கு? தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நெறைய விஷயங்கள பார்த்தோம். பேசிக்கா இந்த அப்ளிகேஷனோட வாக் த்ரூ அப்படின்னு சொல்றேன். என்னென்ன இருக்குன்றதெல்லாம் பேசிட்டோம். இதெல்லாம் நீங்க தான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு முயற்சிக்கணும். முயற்சிப்பீங்கன்னு நான் நம்புறேன். பவர் பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க பவர் பாயிண்ட்ல இருக்கிற விஷயங்கள எல்லாமே பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். டவுட்ட கேட்கணும். சரியா? கட்டாயமா நீங்க பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அடுத்த செஷன்ல இதே மாதிரி அடுத்தது என்ன இருக்குன்றத நான் கன்டின்யூ பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன். Thank you so much for your time today. See you all in the next interesting tutorial.